வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 106. ஏழ்மையே பாவங்களுக்கெல்லாம் மூலம் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. பண்டங்கள் சிலரிடமே குவிய மற்றும் பலரிடத்தும் இல்லாமை நிலவ, ஆங்கே பண்டங்கள் உடையோர்களிடம் இருந்து பணமற்றோர் பெற முயன்றார் பலவிதத்தில். பண்டங்கள் கைமாற அடிமை, பிச்சை, பஞ்சமகா பாவங்கள் இவை தோன்றிற்று. பண்டங்கள் சமத்துவமாய் மக்கட்கெல்லாம் பரவுவதற்கு தொழில்களை முன்னிறவ வேண்டும். உண்மையில் மனித இனத்தில் காணப்படுகிற இந்த ஏழ்மை மற்ற எந்த உயிரினத்திலும் நாம் பார்க்க முடியாத இந்த ஏழ்மைதான் மனித இனத்தில் பாவங்கள் தோன்றுவதற்கும் காரணமானது. மற்ற உயிரினங்களிடம் பாவங்களும் இல்லை, நமக்கு தெரியும். ஏன் இல்லை? அங்கே ஏழ்மை இல்லை. அறிவில் உயர்வான இந்த மனிதர்களிடம் ஏழ்மை எப்படி வந்தது? பொருட்கள் சிலரிடமே குவிவதனால் பலரிடம் பொருட்கள் இல்லை. உணவு எல்லார்கிட்டையும் சமமாக இல்லை, ஆனால் பசி எல்லாருக்கும் பொதுவானது தானே. அப்போ அந்த பசியை போக்கிக்கிறதுக்கு உணவின் மீது நாட்டம் செல்கிறது. அது கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? யார்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்டேருந்து இல்லாதவர்கள் அதை எப்படியாவது பெற வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ரொம்ப பலவீனமானவங்க, பயந்தவங்க என்ன செய்கிறாங்க? போய் கையை கட்டி அடிமை வேலை பார்த்தாவது அவர்கள்கிட்டேருந்து தங்களுக்கு தேவையான அந்த பணத்தை பெற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கை வசதிக்குரிய பொருட்கள் அனைத்தையும் பெற முடியும். அதனால் சிலர் அடிமையாக வேலை பார்த்து அந்த பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ணுறாங்க. சிலர் பிச்சை எடுக்கிறாங்க. நல்ல உடல், கட்டுமஸ்தான உடல் இருக்கிறவங்க அடித்து பிடுங்கவும் தயங்கிறது இல்லை. பஞ்சமகா பாவம் கூட செய்கிறதுக்கு துணிஞ்சு இறங்குறாங்க. ஏன்னா தேவை. அந்த தேவை பூர்த்தி செய்து கொள்வதற்கான பொருட்களை பெறுவதற்கு பணம் தானே அடிப்படை. இப்படி மக்களிடம் ஏழ்மை நிலவுவதால் தான் பாவம் தோன்றுகிறது. எனவே இந்த பொருட்களை சமமாக மக்களிடம் பிரித்து கொடுத்து விட்டால் இந்த பஞ்சமகா பாவத்திற்கு இடம் கிடையாது. அப்படி பொருட்கள் மக்கள் அனைவருக்கும் கிட்ட வேண்டுமானால் அதற்கு முதல்ல தொழில்களை அனைவருக்கும் கிட்டுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். உழைக்கிறதுக்கு உடல்ல வலு இருக்கு, ஆனால் தொழில் இல்லை என்றால் அவன் ஒரு சமூக விரோதியாகத்தானே மாறுகிறான். வேலை செய்கிற ஒருத்தர் எப்பொழுதும் ரொம்ப அதிகமாக வேலை செய்து துன்பப்படுகிறார். அருட்தந்தை சொல்கிறாங்க, அதை பிரிங்க. ஒரே வேலையை இருவருக்கும் கொடுத்தால் அதிகம் வேலை செய்கிறவரோட சுமையும் குறையும், வேலை இல்லாதவருக்கும் வேலை கிட்டும். தொடர்ந்து சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.